நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி. இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் கூடிய ஒரு சுப நாள். அதோடு இல்லாமல் பிரதோஷம் வேற. ஸோ மகா சிவராத்திரிக்கு முந்தின ஒரு நாளில் நம்ம இருக்கோம். ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள். ஈசனின் அருளால் இந்த நாள் அனைவருக்கும் நன்மையை தரட்டும். சிவபெருமான் மட்டும் இல்லை, பெருமாளினுடைய ஒரு சிறப்பான நாளும் கூட. எப்படி இருக்கு இன்னைக்குன்றத பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும். இன்று பல நாட்களாக முயன்ற சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைகூடும். மிகவும் நன்மையான நாளாக இருப்பதனால் இன்று நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ தினத்தில் முருகப்பெருமானையும் சிவனையும் வணங்குவது சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள், இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். புதிய வியாபார முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை தரும். இன்று உங்கள் கனவுகள் பலிக்கும். இன்று ரிஷபராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீட்டில் நீங்கள் முதலீடு செய்யலாம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி நேயர்கள், இன்று மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இருந்த போதிலும் இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் முருக தரிசனமும் மற்றும் திருவோணத்தில் சந்திரன் இருப்பதனால் பெருமாளையும் வணங்கலாம். அரிசி தானம் செய்வது சிறப்பு. கடகராசி நேயர்கள், இன்று பிரதோஷ கால வழிபாட்டை செய்யலாம். சிவன் ஆலயத்தில் பச்சரிசி மாவு அல்லது பச்சரிசி தானம் செய்வது உங்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நன்மையை தரும். பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு மனக்குறையும் இல்லாத நாளாக அமைகிறது. இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். சிம்மராசி நேயர்கள், இன்று நந்தி தேவருக்கு இவர்கள் மாலை சாற்றுவதும் அர்ச்சனை செய்வதும் மற்றும் அபிஷேகம் செய்வதும் மிகவும் சிறப்பு. பிரதோஷ கால பூஜைகளில் இவர்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது கண்டத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் நல்ல பலனை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு ஆரோக்கியங்கள் நன்றாக இருப்பதற்கும் குடும்ப ஒற்றுமை ஓங்குவதற்கும் இந்த பிரதோஷ கால வேலையான பூஜைகளை செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு புதிய நட்புகள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரும். இன்று ஆன்மீகத்தில் ஈடுபாடும் மற்றும் ஆன்மீகத்தில் சம்பந்தப்பட்டவர்களை சந்திப்பதும் சந்தோஷத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு நல்ல அவர்கள் மூலமாக லாபங்களும் கிடைக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்களும் இருக்கும். இன்று ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மருத்துவ செலவுகள் வந்து போக வாய்ப்புகள் உண்டு. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களால் நன்மைகள் நடக்கும். இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களினுடைய கூட்டு தொழில் முயற்சியோ அல்லது கூட்டு தொழிலில் இருப்பவர்களிடத்திலேயோ சில பிரச்சனைகள் வருவது மனதிற்கு சின்ன சின்ன சஞ்சலங்களை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி நேயர்கள், கணவன் மனைவி உறவில் சின்ன மன கிளேசங்களோ சண்டைகளோ வரலாம். பிள்ளைகள் விவகாரத்தில் இன்று மருத்துவ செலவுகள் வந்து போகும். திருவோண நட்சத்திரமாக இருப்பதனால் இன்று பெருமாளை வணங்குவது நல்லது. மேலும் இன்றைய நாளில் நீங்கள் சிவன் ஆலயத்தில் பிரதோஷ கால வழிபாடுகள் செய்ய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானால் நன்மைகள் நடக்கும். புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை. தனுசு ராசி நேயர்கள், காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இன்று வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட காலமாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும்.
இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்களுக்கு சந்திரன் என்று திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மனதிற்கு அமைதியை தரும். சின்ன சின்ன பய உணர்வு அவ்வப்போது வந்து போகும். செவ்வாய்க்கிழமையான இன்று கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். இன்று பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்குவதும் சிவன் ஆலயத்தில் சோமஸ்கந்தரை வணங்குவதும் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். மகா சிவராத்திரியான இந்த சமயத்தில் நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடும் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் மற்றும் அரிசி தானம் செய்வது நல்லது. கும்பராசி நேயர்கள். இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். 5ஆம் இடத்தில் செவ்வாயின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் சின்ன மன போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிரதோஷ காலத்தில் இன்று சிவனை வழிபாடு செய்து இன்று முருகன் ஆலயத்தில் மாலை சாற்றி வள்ளி தேவானைக்கு அர்ச்சனை செய்வோம். மீனராசி நேயர்கள். இன்று மீனராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் உண்டு. புதிதாக தொடங்கின வியாபாரங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக பண உதவியோ அல்லது நன்மைகளோ நடக்க வாய்ப்புகள் உண்டு. மனதிற்கு ஆறுதலான நாளாக அமைகிறது. மீனராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மருத்துவ செலவுகளும் குறையும். 12 ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது நின்றால் என்ன பலன்? இந்த 10ல் ராகு கேது இருந்தாலே உங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமாகவே இருக்காது, மாறிண்டே இருக்கும். அதே போல் படிப்பு விஷயத்துலேயும் சரி, ஏன்னா 4ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் தான் 10ல் உங்களுக்கு ராகு கேது வரும். ஸோ இந்த 4ல் முக்கால்வாசி நீங்கள் 10 ஜாதகம் எடுத்தீங்கன்னா 8 ஜாதகத்தில் இந்த 10ஆம் இடத்துல ராகு கேது இருக்கும் டிஃபால்ட்டாக. நமக்கு வேலைக்கு போகிற இடத்துலையோ இல்லை பிஸ்னஸ் பண்ணாலோ இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ ஏதாவது ஒரு குறை இருக்கும், இல்லை நம்மளை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த 10ல் ராகு கேதுவே ஒரு பெரிய மைண்ட் டிஸ்டர்பிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். இதில் சூரியன் வீட்டில் ராகு இருக்குது, இது 10ஆம் இடம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு விருச்சிக லக்னக்காரங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வீட்டில் ராகு இருப்பார். எப்பொழுதுமே உங்கள் உயர் அதிகாரிகளோட ஒத்தே போகாது. ஏன்னா நீங்கள் விருச்சிக லக்னம், ஒரு பிடிவாத குணம் இருக்கும். ஸோ 10ல் ராகு சூரியன் வீட்டில் அப்படிங்கும்போது வேலை செய்கிற இடத்துல உங்களால் விட்டு கொடுத்து போகவே முடியாது. நம்ம முக்கால்வாசி அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டே தான் இருப்போம். துலா லக்னமாக இருந்தால் நமக்கு சந்திரன் வீட்டில் ராகு இருக்கும். ஒன்று கடல் தாண்டி போகக்கூடிய யோகங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சந்திரன் வலுவாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. அண்ட் அந்த ட்ராவல் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும். பட் ஸ்டில் மனசில் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும், அந்த வேலை பண்ணுற இடத்துல என்ன ரெக்கக்னைஸ் பண்ணலையே அப்படிங்கிறது. அண்ட் ராகு தசை உங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே ஒரு பெரிய உயர்வான நிலைக்கு நீங்கள் வரலாம். இந்த ராகு கேது 10ல் இருந்தால் ஒரே மாதிரியான பலன்கள் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.